ஸோ வைல் லூப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் லூப் வந்து நம்மளுக்கு ஃபைனைட் ஸ்டெப்ஸ் நம்மளுக்கு தெரியும் முன்னாடியே. அதாவது ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு இத்தனை தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு என்ன ஆகுனா, ஏதாவது ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் மீட் ஆகிற வரைக்கும் எத்தனை ஐட்ரேஷன்ஸ் போகும்னு எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அது வரைக்கும் நான் என்ன பண்ணணும்? ஒரு பர்டிகுலர் ஒரு ஒர்க்கையோ அல்லது வந்து ஏதாவது ஒரு இதை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்றை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்படி இல்லை, ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் நான் வந்து இந்த பர்டிகுலர் ஐட்ரேஷனை வந்து நான் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? எனக்கு எத்தனை தடவை நடக்கும்னு தெரியாது. ஆனால் ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் இதை நீ வந்து பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா நம்ம இந்த வைல் லூப் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஃபார் லூப்னா எனக்கு இத்தனை தடவை தான் எக்ஸிக்யூட் ஆகணும். ஒரு 1008 ஸ்ரீராம ஜெயம் எழுத சொல்கிறேன் அப்படின்னா, அது வந்து பிரைஸ் த லார்ட்னு ஒரு 1008 தடவை எழுதுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஃபார் லூப்பில் தெரிஞ்சிடும். எனக்கு 1008 தடவை எனக்கு எக்ஸிக்யூட் ஆகணும். அல்லது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டு, அந்த ஸ்டூடெண்ட்டோட மார்க் வாங்குங்க அப்படின்னா 6 சப்ஜெக்ட் மார்க் வாங்குங்க அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? 6 சப்ஜெக்ட்டுக்கு 6 தடவை ஐட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு எனக்கு தெரியும். கரெக்டாக? இப்போ உதாரணத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் போடுவோமா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? நான் என்னுடைய இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம். வேற சம் சுச்சுவேஷன்ஸ் லைக் எந்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பேராகிராஃப் இருக்கு. அந்த பேராகிராஃப்ல ஒரு பர்டிகுலர் வேர்டை நான் சர்ச் பண்றேன். சரிங்களா? அந்த வேர்டு எத்தனை தடவை வருதுன்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ணணும். அல்லது வந்து ஒரு பர்டிகுலர் லெட்டர் எத்தனை தடவை வருது அப்படின்னு சொல்லி நான் கவுண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு இதுல எத்தனை தடவை வரும்னு எனக்கு தெரியவே தெரியாது. கரெக்டா? ஒரு பர்டிகுலர் வேர்டு எத்தனை தடவை வரும்னு எனக்கு தெரியாது. ஒரு 10 பக்கம் இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வேர்டு வந்து ஒரு 1000 டைம்ஸ் வருதுன்னு வச்சுக்கலாம். இது வந்து 1000 டைம்ஸ்க்கு மேலேயும் வரலாம், கம்மியும் வரலாம். அது எனக்கு தெரியாது ஸ்டார்ட் பண்ணும்போது. அப்போ நான் எத்தனை தடவை இதை நான் ஐ மீன் எத்தனை தடவை ஐட்ரேட் பண்ணணும் எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணலாம்? அந்த ஃபைலோட எண்ட் ஆஃப் லைன் வரைக்கும் போற வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு வார்த்தையா எடுத்துட்டு போயிட்டு அந்த பர்டிகுலர் வார்த்தை இதுவோட மேட்ச் ஆகுதா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு எத்தனை தடவை போகணும்னு தெரியாது. ஒரு கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த வைல் லூப் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ வைல் லூப் வந்து உங்களுக்கு எத்தனை தடவை நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால ஒரு ஃபைனைட்டா சொல்ல முடியாது. பட் ஸ்டில் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராமுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு லூப்பிங் எடுத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு 3 பார்ட்ஸ் இருக்கும். அது மெயின், நல்லா நினைப்பு வச்சுங்க. நாட் ஒன்லி ஃபார் திஸ். அதாவது ஒரு லூப் இருக்கு அப்படின்னா sorry, ஒரு லூப் இருக்கு அப்படின்னா அதுல வந்து 3 இம்பார்ட்டன்டான பார்ட்ஸ் இருக்கு. 3 பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3 இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். சரிங்களா? ஒண்ணு வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு இனிஷியல் வேல்யூ இருக்கும். அப்புறம் ஒரு கண்டிஷன் இருக்கும். சரிங்களா? ஒரு கண்டிஷன் இருக்கணும். அதாவது எண்டு கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதை. அப்புறம் இந்த இனிஷியல், இதை வந்து ஒரு இனிஷியல் வேரியபிள் அப்படின்னு சொல்லிக்கலாமா? ஒரு இனிஷியல் ஒரு வேரியபிள் இருக்கணும். அப்புறம் ஒரு எண்டு கண்டிஷன் இருக்கணும். மூணாவது
அந்த வேரியபிள் இருக்கு இல்லையா, இந்த வேரியபிள் மாடிஃபிகேஷன் கண்டிப்பா நடக்கணும். மாடிஃபிகேஷன் ஆஃப் வேரியபிள். சரிங்களா? ஸோ இந்த மூணும் சேர்ந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் வந்து லூப்பிங்னு சொல்லுவோம். ஒரு இனிஷியல் வேரியபிள் இருக்கணும், அல்லது ஒரு இனிஷியல் வேல்யூ இருக்கணும், ஒரு எண்டு கண்டிஷன் இருக்கணும். அந்த இனிஷியல் வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த இனிஷியல் வேல்யூவை மாடிஃபை பண்றதுக்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கணும், ஒரு லூப் இருந்துச்சுன்னா இது இருக்கணும். இந்த மூணும் சேர்ந்துச்சுன்னா தான் அதுக்கு பேரு லூப்பிங். சரிங்களா? இது வந்து எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜிலுமே நீங்க பார்க்கலாம். ஒரு சில பார்த்தீங்க அப்படின்னா நீங்க எந்த மாதிரி எழுதியிருப்பீங்க அப்படின்னா, ஃபார் int I equal to 0, I less than 10, I plus plus இப்படி எழுதியிருப்பீங்க. கரெக்டா? ஸோ இதுல ஐங்கிறது ஒரு ஸ்டார்டிங் ஐ ஒரு வந்து ஒரு ஸ்டார்டிங் வேரியபிள் இது ஸ்டார்டிங் வேல்யூ. அப்புறம் இது வந்து ஒரு எண்டு கண்டிஷன். இங்க வந்து ஐ வந்து லெஸ் தேன் 10 வரைக்கும் நடக்கணுங்கிறது ஒரு கண்டிஷன். ஐ பிளஸ் பிளஸ்ங்கிறது வந்து இந்த இனிஷியல் வேல்யூவோட மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? அப்படின்னா மட்டும்தான் இது 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். நீங்க சப்போஸ் இது கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து இன்ஃபைனைட்டா ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்க இதை ஸ்டாப் பண்ணவே முடியாது. ஒய்? பிகாஸ் 0, அதுக்கப்புறம் அது எப்பவுமே லெஸ் தேன் 10 தான். அது நிற்கவே நிற்காது. உங்களுக்கு எங்கேயுமே இந்த லூப்பிங் வந்து ஸ்டாப் ஆகவே ஆகாது. எவர் ஸ்டாப்பிங், இட் வில் பி ரன்னிங் டில் த மெமரி கெட்ஸ் ஓவர் ஆஃப் த பர்டிகுலர், என்ன சொல்றது, ஒரு ப்ரோக்ராமுக்குன்னு நீங்க கொடுத்து வச்சுருக்க ஒரு மெமரி ஃபுல் ஆகிற வரைக்கும், அல்லது ஒரு ஸ்டேக் ஓவர்ஃப்ளோ ஆகிற வரைக்கும் இது ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனாலதான் சொல்றேன், ஒரு லூப்பிங்னா இந்த மூணும் மேண்டேட்ரி. இந்த மூணும் சேர்ந்துச்சுன்னா தான் ஒரு லூப்பிங் ஆகும். இப்போ இதையே பைத்தான்ல பார்த்தீங்கன்னா ஃபார் ஏ இன்னு ரேஞ்சு ஆஃப் 1, 10 பிரிண்ட் ஏ. இங்கெல்லாம் எங்க சார் அந்த மாதிரியே காணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரேஞ்ச் என்ன பண்ணும், உங்களுக்கு 1ல இருந்து 10 வரைக்கும் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அதுவே உங்களுக்கு என்ன பண்ணிடுது, இனிஷியல் வேல்யூ இது, எண்டு வேல்யூ இது. ஸோ அந்த 3 வேல்யூமே இதுவே பார்த்துக்குது. உங்களுக்கு என்ன அப்படின்னா, இனிஷியல் வேல்யூ இது பார்த்துக்குது, தென் அதுக்கப்புறம் ப்ளஸ் ப்ளஸ் அதுவே பண்ணிக்குது, அடுத்தடுத்த வேல்யூ அதுவே ஜென்ரேட் பண்ணிக்குது, டில் த கண்டிஷன், அதாவது n-1 வரைக்கும். அப்போ 9 வரைக்கும் அதுவே என்ன பண்ணிடுது, உங்களுக்கு தேவையான வேலை எல்லாமே பார்த்துருது. ஸோ அந்த வேல்யூஸை நான் இங்கே ஏல ஸ்டோர் பண்ணுறேன், அதை இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். அவ்வளவுதான் இந்த ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம், ஒரு பைத்தான் வே ஆஃப் லூப்பிங். ஓகேவா? ஸோ இதையே நீங்க இதுல எப்படி எழுதியிருப்பீங்க, ஃபார் ஐ ஈக்குவல் டு, சாரி இங்க ஏன்னு கொடுத்துருக்குன்னா ஏ ஈக்குவல் டு 0, ஏ லெஸ் தேன் 10, ஏ பிளஸ் பிளஸ், இங்க பிரிண்ட் ஏ, சாரி இப்படின்னு கொடுத்துருப்பீங்க. பிரிண்ட் எஃப் இங்க வந்து பர்சன்டேஜ் கமா இப்படி கொடுத்துருப்பீங்க. புரிஞ்சுதுங்களா ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்? ஸோ நீங்க இந்த மாதிரி கொடுக்கறதுக்கு பதிலா இந்த 3 வேல்யூமே இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனே பார்த்துக்குது. என்னது, ஸ்டார்ட் வேல்யூ இங்கேயே இருக்கு, லெஸ் தேன் 10, அதாவது 10 வரைக்கும் இங்கே ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டேன் நான், 10 டைம்ஸ் அப்படின்னு இங்கேயே சொல்லிட்டேன். சரிங்களா? அது ஆட்டோமேட்டிக்காக ஸ்டெப் வேல்யூ என்ன பண்ணியிருக்கோம், ஒவ்வொன்றா இன்க்ரிமெண்ட் பண்ணி போயிருக்கும். சப்போஸ் இது வந்து நான் 2 இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே 2ன்னு கொடுத்தேன்னா 1, 3, 5, 7, 9 அப்படின்னு இது நம்பர்ஸ் ஜென்ரேட் பண்ணும். புரிஞ்சுதுங்களா? ஸோ இது எனக்கு தெரிஞ்சிருச்சு, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் எத்தனை தடவை எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு. ஒரு 10 டைம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணும் நான் எனக்கு இங்கே தெரிஞ்சிருச்சு. அதனால நான் இங்கே என்ன பண்ணிட்டேன், இந்த ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஸோ வென் த சேம் இஃப் ஐ வாண்ட் டு கன்வெர்ட் இன்டு வைல் லூப், ஓகேவா? வைல் லூப்போட சின்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வைல் கண்டிஷன், இங்கே வேணும் அது எக்ஸில் அப்படியே எக்ஸ். ஸோ வைல் லூப்போட கண்டிஷன் ஒரு சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, வைல் ஒரு கண்டிஷன், சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் ஆஃப்
இங்க எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் எல்ஸ் நீங்க கொடுக்கலாம். எல்ஸ் இது வந்து ஆப்ஷனல் தான். எல்ஸ் ஒருவேளை அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலைன்னா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு எல்ஸ் பாடி இப்படி கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் இதனுடைய சின்டாக்ஸ். ஸோ ஒரு கண்டிஷன் அப்படின்னா, ஒரு லூப்பிங் அப்படின்னா நம்மளுக்கு 3 பார்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். ஒரு இனிஷியல் வேல்யூ இருக்கணும். இப்போ ஏன்னு போட்டுக்கிறேன். ஏ ஈக்குவல் டு 1. சரியா? வைல் ஏ லெஸ் தேன் 10 print ஏ. ஏ பிளஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? இது ஸ்டார்டிங் வேல்யூ. என்ன சொல்லுவேன்? ஸ்டார்டிங்னு சொல்லுவேன். ஸ்டார்டிங். இது வந்து எண்ட் கண்டிஷன். இது மாடிஃபிகேஷன் ஆஃப் வேரியபிள். புரிஞ்சுதுங்களா? நான் ரன் பண்றது. ஸோ 9 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. புரிஞ்சுதுங்களா? இந்த சேம் அதே தான் ஃபார் லூப்பு நம்ம எழுதணும். ஃபார் லூப்ல நம்ம ரேஞ்சு போட்டோம். ஆனா இங்க என்ன பண்ணியிருக்கோம்? ரேஞ்ச் ஆஃப் 1ல இருந்து 10 வரைக்கும் அப்படின்ட்டு அங்க கொடுத்துருந்தோம். அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் வேல்யூ இங்க கொடுத்துட்டேன். அப்புறம் எண்டு கண்டிஷன் வந்து லெஸ் தேன் 10 வரைக்கும் ஏவை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அது ரேஞ்ச் ஃபங்க்ஷன்ல ஆட்டோமேட்டிக்கா ப்ளஸ் ப்ளஸ்ன்னு போட்டுச்சு. நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்? நான் இங்க மேனுவலா மாடிஃபை பண்ணியிருக்கேன். புரிஞ்சுதுங்களா? ஏ இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? ஷார்ட் அண்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லி பார்த்தோம். ஏவோட வேல்யூ கூட ஒன்று ஆட் பண்ணி திரும்ப ஏக்கே அசைன் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் ஷார்ட் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இது என்ன பண்ணியிருக்கேன்? நான் ஃபர்ஸ்ட் ஏவை 1ன்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். வைல் லூப்பு லெஸ் தேன் ஏவோட வேல்யூ லெஸ் தேன் 10 இருந்தா ஏவை பிரிண்ட் பண்ணு. ஏவை பிரிண்ட் பண்ணிட்டு ஏவோட வேல்யூ கூட 1 ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். ஆட் பண்ணோம். திரும்ப இங்க போகும். ஏவோட வேல்யூ ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது 1 இருக்கும். 1 லெஸ் தேன் 10. அதனால 1ன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ ஏவோட வேல்யூ 1. 1 பிளஸ் 1 2ன்னு மாறி இருக்கும் ஏவோட வேல்யூ. ஸோ இங்க வரும் 2 இருக்கும். 2 லெஸ் தேன் 10 தான். ஏவை பிரிண்ட் பண்ணும். 2ன்னு பிரிண்ட் பண்ணும். திரும்பவும் என்ன பண்ணும்? 2 பிளஸ் 1 3ன்னு மாறிடும். ஏவோட வேல்யூ 3ன்னு மாறிடும். இங்க வரும் 3 லெஸ் தேன் 10. ஸோ 3ன்னு பிரிண்ட் பண்ணும். அப்புறம் 3 பிளஸ் 1 4ன்னு ஆயிரும். அதுக்கப்புறம் இங்க போகும் 4 லெஸ் தேன் 10. அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 10 வரும். கடைசியா ஒரு கட்டத்துல 9 முடிச்சு 10 வரும். 10 லெஸ் தேன் 10 அப்படின்னா இல்ல. ஏன்னா 10 வந்து ஈக்குவல் டு 10 தான். ஸோ இந்த கண்டிஷன் ஆகாது. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க பாத்தீங்க அப்படின்னா எல்ஸ் கொடுக்கலாம். இங்க இஃப் மாதிரி இங்கேயும் எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம். அவ்வளவுதான். புரிஞ்சுதுங்களா? 10th ஐட்ரேஷன்ல என்னென்ன வந்துடும்? எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த வைல் லூப். புரிஞ்சுதுங்களா? வைல் லூப்பு. புரியுது சார். ஓகே. சரி, வி கண்டினியூ ஆர் டேக்கிங் சம் பிரேக்? 5-10 minutes பிரேக். நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. சபரி இருக்காரா? மிஸ்டர் சபரிநாத், புரிஞ்சுதுங்களா? இல்ல கண்டினியூ பண்ணலாமா? இடையில தான் நம்மளே 5 நிமிஷம் பிரேக் ஆயிருக்கு இப்போ. ஸோ அடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா அட்வான்ஸ்டு டேட்டா டைப்ஸ். இப்போ வரைக்கும் ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றது எப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஒரு வேரியபிளுக்கு ஒரு வேல்யூ அசைன் பண்றதை பத்தி பார்த்தோம். எனக்கு அதுக்கு பதிலாக மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணணும். ஒரு வேரியபிளுக்கு மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணணும். அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பத்தி தான் இனி வரும் நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல, அப்கமிங் கிளாஸஸ்ல பார்க்க போறோம். ஸோ அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை பத்தி பார்க்க போகலாம். ஓகே. ஸோ வி கண்டினியூ ஆர் வில் டேக் அ ஷார்ட் பிரேக் அண்ட் வில் கண்டினியூ.
என்ன சொல்றீங்க?